கவிஞர் இலக்கியனுடன் ஓர் உரையாடல். வணக்கம். இது உங்கள் கற்பி சேனல். கற்பி சேனலுக்காக துவாரகா சாமிநாதன். இன்று நம்மோடு இணைஞ்சிருக்கிறது கவிஞர் மற்றும் சிறுகதை எழுத்தாளர் கு. இலக்கியன் அவர்கள். வணக்கம். வணக்கம். இன்னைக்கு நாம எதை பற்றி பேச இருக்கிறோம் அப்படின்னா, கல்வி சார்ந்த விஷயங்களை பற்றி. இன்றைய கல்வியோட நிலையை பற்றி சொல்லுங்க. கல்வி இன்னைக்கு பெரிய ஒரு குரோத்தை நோக்கி தான் போயிட்டு இருக்குன்னு சொல்லலாம். அதே நேரத்துல அது பெரிய சவால்களை கொண்ட இருமுனை கத்தியை கையாள்வதை போல ஒரு ஆசிரியருக்காக இருந்தாலும் சரி, அல்லது கல்வி சூழல்ல புழங்கிக்கிட்டு இருக்கிற ஆளுமைகளாக இருந்தாலும் சரி, ஒரு இருமுனை கொண்ட கத்தியை கையாளுவதை போலதான் இன்றைய தலைமுறையை கையாள வேண்டியிருக்கிறது. ஏனென்று சொல்ல வேண்டும் என்றால், இளைஞர்களுடைய கவனம் பெருமளவில் இன்னைக்கு சிதறல்களாக இருக்கிறது, திரட்சிகளாக இருக்கிறது. அவைகளை நாம் ஒருமுகப்படுத்த வேண்டியது இன்னைக்கு இருக்கிற ஆசிரியர்களுடைய அல்லது பெற்றோர்களுடைய ஒரு அடிப்படை கடமையாக இருக்கிறது. இதையெல்லாம் தாண்டி தான் ஒரு மாணவனை இந்த புற உலகத்திலிருந்து அவனுக்கு அக உலகத்தை நோக்கி கொண்டு வர வேண்டியிருக்கிறது. அப்படி மாணவர்களை ஒருமுகப்படுத்துவதன் மூலமாக அவன் உள்ளார்ந்த சிந்தனைகளை நம்மளால் ஊக்குவிக்க முடியும். அவனுடைய எதிர்காலம் குறித்த திட்டமிடலை நாம் அவனுக்கு உண்டு பண்ண முடியும். அப்படி நம்ம செய்ய தவறும் பட்சத்தில் அவர்களுக்கு ஏற்படுகிற அந்த பருவத்தின் கவன சிதறல்களால் அவர்கள் திசை திரும்பக்கூடும். இந்த புற வய சூழல்களை நாம் ஒருமுகப்படுத்தும் போது இன்னைக்கு இருக்கிற கல்வி சவால்களை நாம் சரி செய்து விட முடியும் என்று நான் நினைக்கிறேன். என்ன மாதிரியான கல்வி திறன் மேம்பாடுகள் இருக்குன்னு நினைக்கிறீங்க இந்த கல்வி முறையில? இன்னைக்கு இருக்கிற கல்வி முறைகள்ல அடிப்படையாவே நம்ம கல்வி அறிவியலை மையப்படுத்தின கல்வி முறைகள் தான். நாம் புராதனங்களிலிருந்து பழமைகளிலிருந்து ஒரு சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியை மையப்படுத்துகிற ஒரு பாசிட்டிவ் திங்கிங்கோட முன்னேற்றக்கூடிய அறிவியல் தரவுகளை மையமாக வைத்துதான் இருக்கிறோம். அப்ப இந்த அறிவியல் துறைகள்ல மாணவர்கள் தனக்கு தேவையான கருத்துக்களையும் தேவையான சிந்தனைகளையும் எதை நோக்கி எடுத்துக்கொண்டு போகிறார்கள், அப்படி அதற்கான சவால்களை அவர்கள் அடிப்படையில் என்ன திறன்களை வளர்த்து கொள்கிறார்கள் என்பது முக்கியம். இன்னைக்கு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஒரு மகத்தான இன்வென்ஷனாக அறிவியல் கொண்டாடி கொண்டிருக்கிறது. அந்த தொழில்நுட்பத்தை நம்முடைய கல்வி அறிவுக்கும் எதிர்கால வளர்ச்சிக்கும் வாழ்க்கைக்கும் மாணவர்கள் அல்லது இளைய தலைமுறைகள் எப்படி கையாள்கிறார்கள், கற்றுக்கொள்கிறார்கள் என்பது ஒரு விதமான சவால் திறனாக இருக்கிறது. அதே போன்று தகவல் தொடர்பு கம்யூனிகேஷன்ஸ்ல இன்னைக்கு மாணவர்கள் போதுமான மொழி அறிவும் மொழி சார்ந்த உரையாடல் அறிவும் ரொம்ப தேவைப்படுகிறது. அதை வளர்த்து கொள்வது எப்படி என்பது ஒரு சவாலான விஷயம். இப்படியான திறன்களை இன்னைக்கு எல்லா துறைகளிலும் மேம்பட்ட ஒரு போக்கு இருக்கிறது. நாம் ஒரு கிராமப்புற சாதாரண மாணவர் நகரத்திற்கு வரும்போது நகரத்தின் உள்ளே இருக்கிற அந்த ஆடம்பரமான அல்லது ஹை கல்ச்சர்ட் என்று சொல்லப்படுகிற விஷயங்களில் எப்படி அவர்கள் தன்னை இணைத்துக் கொள்கிறார்கள், அடாப்ட் செய்து கொள்கிறார்கள், அந்த நகரத்திற்கு அர்பன் சிட்டிஸ்குள்ளுக்கு தன்னை எப்படி மையவயப்படுத்தி கொள்கிறார்கள் என்பதிலிருந்தெல்லாம் மாணவர்கள் தன் திறன்களை வளர்த்து கொள்ள வேண்டும் என்பதுதான் தேவை. கல்வி சார்ந்து சொல்லும் போது நீங்க ஆங்கில துறையிலேயே இருக்கீங்க. பேரலா உங்களுக்கு கெரியர் கவிதை, சிறுகதை இப்படி எழுதுற பழக்கமும் அது தொடர்ச்சியா இருக்கு. அப்படிப்படும்போது நீங்க எப்படி ஒரு விஷயத்த கற்றுக்குறீங்க? பார்த்தா, அனுபவப்பட்டா, இல்ல கேட்டா, எந்த மாதிரி கத்துக்கிறீங்க? உங்களோட கற்றல் நிலை எப்படி அமைஞ்சிச்சு சிறு பிள்ளைங்க? பிரபஞ்சன் தான் ரொம்ப அழகா சொல்லுவார். பிறக்கும் போதே சிறகுகளோடு பிறந்த பறவை போன்றது மனது, அதை பறக்கக்கூடாது என்று சொல்வதில் எந்த விதத்தில் நியாயம் அப்படின்னு. ஆனா நம்ம மனம் பறவைகளை போன்று சிறகுகளோடு உள்ளதுதான். அது பறக்கத்தான் செய்யும். நாம் பார்த்த இயல்பான வாழ்க்கை நிலையிலிருந்து நம் அறிவை, நம் கற்பனையை, நம் தேடலை அது கிரகித்து கொள்ளும் போது, சிறகு முளைத்த பறவை பறக்க தொடங்கும் போது நம் யதார்த்த வாழ்வியல் எங்கேயோ ஒரு இடத்தில் பதிவு செய்ய தோன்றுவோம். அதற்கு தேவையான கச்சா பொருளை வாசிப்பிலிருந்து கற்றுக்கொள்வோம். வாசித்த கச்சா பொருள் எழுத்தாக சிறகென விரியும். விரியும் போது பறப்பது மனித இயல்பு. அதை தான் நம் இலக்கியத்தில் கவிதையாக, கதைகளாக, நாவலாக, வாசிப்பின் ஊடாக ஏதோ ஒரு மொழியில் கடத்தி கொண்டிருக்கிறோம். அதற்கு இந்த வாசிப்பு மிக அற்புதமான ஒரு தேடலை வழங்குகிற கச்சா பொருளாக அமைந்திருக்கிறது. அதன் வழியாக பார்ப்பதை, கிரகிப்பதை, வாசிப்பதை, தேடலை, கேட்பதை கற்றுக்கொள்கிறோம். கற்றுக்கொள்வதற்கு ஏற்ற மொழி கைவசப்படும் போது படைப்பாக நாம் அதை வெளிப்படுத்துகிறோம்.
எந்த வகை இலக்கியமாக இருந்தாலும் சரி, அது படைப்பாகும் போது இன்னும் கூடுதல் அழகு பெறுகிறது. செழுமையான இலக்கியங்கள் நம்மளிலிருந்து பிறக்கிறது. பலரை அது ஈர்க்கிறது. அது வாசிக்க தூண்டுகிறது. இப்படிதான் தன்னுடைய யதார்த்த வாழ்வில் இருந்து நான் கற்றுக்கொண்டதாக நினைக்கிறேன். இது ஒரு இது. இப்போ ஆங்கில அறிவு அப்படின்னு வரும்போது ஆங்கிலம் பேசுவது குறைவாக காணப்படுது கல்லூரி மாணவர்கள். அதோட கற்றல் முறையை எளிமையாக்குறதுக்கு என்ன வசதி பண்ணலாம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? எதுவுமே நீங்க வந்து ஒரு தனியா சிலபஸ் போட்டு இந்த ஸ்ட்ரக்சரை ஃபாலோ பண்ணி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வச்சு இதை நீங்க இப்படி படிச்சா இத்தனை நாட்களில் ஆங்கிலம் கற்றுக்கொள்ள முடியும், இதை நீங்க பண்ணுனா இதை செஞ்சிட முடியும் அப்படிங்கிறது அல்ல. ஒரு விஷயம்தான், பை பர்த்ல இருந்து யாரு ஒருத்தர் தன்னுடைய பிறப்பில் இருந்து தன் நிலத்தையும் தன் மொழியையும் தன்னுடைய வாழ்வையும் பேச தொடங்குகிறார்களோ அவர்கள் இயல்பான இலகுவான மொழியை அணுகுவது எளிமையாக இருக்கும். அப்படி தன் வாழ்வை சித்தரிக்கிற ஆங்கிலத்திற்கு தேவையான மொழி வளத்தை அறிவை நாம் வளர்த்து கொள்வது அவசியம். ஒருத்தர்கிட்ட போய் நீங்க ஆங்கிலத்துல தான் உரையாடணும்னா ஆங்கில அடிப்படை அறிவு நமக்கு தேவை. மொழியினுடைய அறிவு தேவை. மொழிக்கும் அறிவுக்கும் சம்பந்தம் இல்லை. மொழி ஒரு டூல், ஒரு கம்யூனிகேட்டிவ் டூல். அந்த டூலை நம்ம சரியா பயன்படுத்தி கொள்ளும் போது பிறரோட உரையாடுவதற்கு அது ஏற்றதாக இருந்தால் நம்ம பயன்படுத்தி கொள்ள போகிறோம். அப்ப அதை எப்படி வளர்த்து கொள்ளலாம் அப்படிங்கிறது நமக்கு ஆரம்ப கல்வியிலிருந்து ஆங்கிலம் ஒரு பாடமாக இருக்கிறது. நாம் எங்க தவறி இருக்கிறோம் என்றால் அதை அந்நியப்படுத்தி நாம் தூரம் நிற்கும் போதுதான் அதை நம்ம தவற விடுகிறோம். ஆங்கிலம் என்பது ஒரு மொழி. அதை நாம் கற்றுக்கொள்வதற்கு சில உத்திகள் இருக்கிறது. அந்த உத்திகளை நாம் கையாண்டால் எளிமையாக கற்றுக்கொள்ள முடியும். ஒரு அரை மணி நேரம் ஒரு ஆங்கில தாளை வாசிப்பது, அந்த ஆங்கில தாளுக்கு ஒப்பான ஒரு தமிழ் தாளை இணையாக வாசிப்பது, ஆங்கில தாளை வாசிக்கும் போது நாம் கிரகித்துக் கொள்கிற பொருளும் தமிழ் செய்தித்தாளை வாசிக்கும் போது நாம் கிரகித்துக் கொள்கிற பொருளும் ஏறக்குறைய ஒப்புமையாக நாம் சிந்தித்திருக்கிறோமா அல்லது வேறுபடுகிறதா? எங்கு வேறுபடுகிறது? இதை எப்படி நாம் இயல்பான வாழ்க்கையில் பயிற்சி செய்வது, பிராக்டிஸ் பண்ணுவது என்பதையெல்லாம் போன்ற உத்திகளை ஃபாலோ பண்ணும்போது ரொம்ப எளிமையாகவே ஆங்கிலம் என்கிற மொழி அறிவை நம்மளால் வளர்த்து கொள்ள முடியும். நல்லது. இந்த கல்விக்காக கல்வி சார்ந்த விஷயங்களை உரையாடினதுக்கு நன்றி. எப்பவுமே சமூக விழிப்புணர்வோடு தன்னை மையப்படுத்தி போய்கொண்டிருக்கிற இந்த கற்பி ஊடக சேனலுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.